ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய பதிவுல 2026 ஆண்டு ராசி பலன்படி சிம்ம ராசி நேயர்களுக்கு பலன்கள். கால புருஷ தத்துவத்தின்படி இந்த சிம்ம ராசி 5வது இடத்துல வருது. முதல் திரிகோணம். நீங்கள் எதையும் விட்டு கொடுக்காமல் சுயமரியாதை, தன்மானம், வீரம், எதையும் சாதித்து காட்டக்கூடிய உங்களுடைய துணிவு, நீங்கள் இவ்வளவு நாளும் சந்தித்து வந்த தடைகள் எல்லாம் இந்த 2026 நீங்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்களுடைய மைனஸே உங்களுடைய கோபம்தான். எதையும் நின்று நிதானித்தீங்கன்னா பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். நீங்கள் எங்கேயுமே ஒரு தனி மரியாதையை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் இலகிய மனசும் உங்களிடம் உண்டு. புதன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பு கிரகங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டங்களை நிறைய அனுபவித்திருந்தீர்கள். ராகு கேது உங்களை சும்மா உட்கார விடாமல் சனியை குரு பார்ப்பதால் நிறைய லாபங்களை கொடுத்து படிப்படியாக கடன் தொல்லை, உங்களுடைய தோல்விகளிலிருந்து மீண்டு நிச்சயம் வருவீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சுப விரயம்தான் ஏற்படும். குரு பகவான் 12ஆம் இடத்துல ஆரம்பத்தில் இருக்கிறதால உங்களுக்கு சுப விரயம்தான் ஏற்படும். அதனால திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். ரியல் எஸ்டேட், வியாபாரம், இது எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளியில் சென்று விற்பனை செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வருகிற தை மாசத்துக்கு பிறகு குரு சுக்கிரர் பார்வை மூலமாக நிறைய லாபங்களை பார்க்கலாம். நீங்க உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புத்தாண்டு ஆரம்பத்திலேயே அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அமைதியாக மண்டியிட்டு விநாயகர் பெருமானை வேண்டுங்கள். எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்களுக்கு இருப்பதால் எடுத்த காரியங்களை தொடர் வெற்றிகளை காண முடியும். உங்கள் ராசியிலிருந்து கேது இருப்பதால சில நேரங்களில் நீங்க மனசு விட்டு சோர்வடைகிற நிலைமை கூட ஏற்படும். கொஞ்சம் மன அமைதியோடு நிதானிச்சு குரு பகவானை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடம் செய்து விடுங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சிங்கம் எப்படி நல்ல உணவு கிடைக்கும் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்குமோ, அதே மாதிரி தை மாசம் வரைக்கும் காத்திருந்து நல்ல பலன்கள் நிச்சயமா நீங்க பெற முடியும். உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் அடிக்கடி வரும். அதே மாதிரி வயிற்று கோளாறுகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அடிக்கடி வாங்கணும். அது உங்களுக்கு மென்மேலும் அது ஒரு தனி பலத்தை சேர்க்கும். பாகம், பூரம், உத்திரம், ஒன்னாம் பாலம், இதெல்லாம் இந்த 3 நட்சத்திரங்களுமே சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கிறதுனால நீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்திர நட்சத்திரக்காரர் ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். அஷ்டமத்து சனியோட தாக்கம் குரு பார்வையினால குறையும். உயர் கல்வி, வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டுல உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு 80 விழுக்காடு நல்ல பலன்களை நடக்கும். வீடு, வாகன யோகங்கள் உங்களுக்கு அமையும். வளமோடு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.